வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு சுத்தவெளி பால் என்பது. இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை மனதால் விரித்து பார்ப்பது என்பது ஒரு ஞானம். அதை வேதாந்திகள் என்பவர்கள் அதை விரித்து அதை உணர்ந்து பார்த்தார்கள். இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கும்போது சித்தர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அதை ஆய்வு செய்தார்கள். இப்போ இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அது எந்த ஆற்றல்? ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கையின் ஆற்றல் என்று பார்க்கிறோம். அதே அந்த இயற்கையின் ஆற்றல் தான் நமது உடலையும் நம்முள்ளாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள்தான் சித்தர்களாக இருந்தார்கள். ஆக இப்பொழுது நமது மனித மனதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, இயக்கம் என்பது இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள், மெய்ஞானிகளும் அதை கண்டு உணர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது கடவுள் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்பது இல்லாதவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? இயற்கை நம்மை மீறிய ஒரு சக்தி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் தெய்வம் என்று சொல்கிறோம் என்று மெய்ஞானிகள் சொல்லும்போது அதற்கு உருவம் கொடுத்ததனால் இங்கு அந்த நம்பிக்கை சற்று தளர்வுபட்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். உருவம் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த உருவத்தை வைத்துக்கொண்டு இங்கு செய்யக்கூடிய சடங்குகளும் மனிதர்கள் அதை வழிபடும் முறையில் ஏற்பட்ட மாற்றங்களும் தான் இந்த நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்பதையும் நாம் இந்த சமுதாயத்தில் உணர முடிகிறது. அந்த இயற்கையின் சக்தி, பிரபஞ்ச சக்தி, அதை இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவின் நிலையிலே மனிதர்களுக்கு சுலபமாக அதை உணர்த்த முடிகிறது, புரிய வைக்க முடிகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு கல்வி அறிவு, விஞ்ஞானம் என்ற அறிவு குறைவாக இருந்ததன் அடிப்படையிலே இங்கு இதை முழுமையாக விளக்கி கூற முடியவில்லை, அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கும் இல்லை. அந்த காலத்தில்தான் அது உருவமாக மாற்றப்பட்டு பக்தி மார்க்கம் என்று கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த சக்தி எது அந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது? அது மட்டுமல்ல, எப்படி இயக்குகிறது? அது இயற்கை ஒழுங்கமைப்பின் கீழ் அதனுடைய இயக்கம் சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது அந்த இறை நீதியின் அடிப்படையில் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பாருங்கள். காலையில் சூரியன் உதிக்கிறது, மறைகிறது என்று சொன்னால் அது என்றாவது ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டது, இல்லை ஒரு 2 மணி நேரம் தாமதமாக வந்தது என்று ஏதாவது எங்காவது என்றைக்காவது பார்க்க முடியுமா? முடியாது. சரியாக அதனுடைய இயக்கம் தினந்தோறும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சூரிய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை கோள்கள் அதை சுற்றி வருகிறது? இந்த சுற்றி வரக்கூடிய ஒரு குடும்பம் இதுபோல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரியன்கள் நட்சத்திரமாக இருந்து இது சுழன்று கொண்டிருக்கிறதே,
எங்காவது ஏதாவது ஒரு கோள் இன்னொரு கோளோடு உரசிக்கொண்டு மோதிக்கொண்டு அப்படி ஏதாவது நடக்கிறதா என்றால் இல்லை. சரியான பாதையில் சரியான காலத்தில் அவை சரியாக பயணிக்கிறது என்று சொன்னால் அது அதை இயக்குகிற ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றலாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. அதைத்தான் பேராற்றல் என்று சொல்கிறோம். பேராற்றல் என்று சொன்னால் அந்த ஆற்றல் இயக்குகிறது. அதை சரியாக இயக்குவது எது என்று கேட்டால் பேரறிவு என்று சொல்லலாம். இப்போ இது நமது உடலில் சரியாக இல்லையே என்று ஒரு கேள்வி எழும். பிரபஞ்சத்தை இயக்குகிற ஆற்றல் தான் நமது உடலையும் இயக்குகிறது என்று முதலில் நாம் உணர்ந்து கொண்டோம். சரி, அப்படி என்றால் இந்த உடலின் இயக்கத்தில் அது சரியாக அந்த இயக்க ஒழுங்கின் அமைப்பில் இயங்க வேண்டும் அல்லவா? இங்கு ஏன் இவ்வளவு இயக்கத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்று கேட்டால் இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் சரியாகத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயற்கையின் ஆற்றலின் அந்த இயக்கத்துக்கு முரண்பாடு செய்து அதனுடைய இயக்கத்தை பாதிக்க செய்யக்கூடிய வேலையை செய்வதுதான் மனித மனமாக இருக்கிறது. மனித மனம் அது தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொண்டு அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தால், இயற்கையின் நீதியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உடலினுடைய இயக்கமும் சரியாகத்தான் இருக்கும். நாம் இந்த இயக்கத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய வேலைகளை செய்வதுதான் மனிதனாக இருக்கின்றான். அப்போ இந்த இடத்தில் அந்த பிரச்சனைக்கு காரணம் முழுவதும் மனித மனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படிப்பட்ட ஆற்றல், பேரறிவு, பேராற்றல் என்று சொல்கிறோமே, இவையெல்லாம் எங்கிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எங்கு இல்லை என்று சொல்ல வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. எங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது, அது எங்கும் இருக்கக்கூடியது. அதைத்தான் இந்த இறைநிலை என்ற சுட்டவெளி எங்கும் நிறைந்தது என்று சொல்வார்கள். எங்கும் நிறைந்தது என்று சொன்னால் இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துள்ளது, எங்கும் நிறைந்தது. சரி, எல்லாம் வல்லது, இப்படியெல்லாம் அதற்கு பெயர் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னாலும் இந்த பேராற்றலும் பேரறிவும் எங்கு அடங்கி இருந்தது என்று பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி பார்க்கிறோம், அங்கு வெறும் சுத்த வெளியாகவே இருக்கிறது. அதற்கு எல்லை இல்லை, எல்லையற்ற பரவெளியாக இருக்கிறது. அதுதான் சுத்தவெளி, இறைவெளி என்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் பால் என்று சொல்லுகிறார்கள் சித்தர்கள். பெரும் பால் என்று சொல்வார்கள், முப்பால் என்று சொல்வார்கள். இதெல்லாம் அந்த பால் நிலை அடைதல் என்று சொல்வார்கள். சாதாரண உலக வழக்கில் கூட பாலா போக அப்படின்னு சொல்லுவாங்க. பாலா போகன்னா என்ன அர்த்தம்? இறைவனாக மாறிவிடுவாய் என்று அர்த்தம். நல்ல வார்த்தை. ஆனால் அதை நல்லதெல்லாம் நம்ம சமுதாயம் அதை கெட்டது என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உலகையில் எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னால், இந்த பொருளியல் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தால் அது நல்லது, பொருளியல் வாழ்க்கையில் தாழ்ந்திருந்தால் அது கெட்டது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் புற வாழ்க்கையில் உயர்வது தான் நல்லது என்றும், அக வாழ்க்கையை பற்றி அதை அந்த நல்லது என்பதற்கு எடுத்துக்கொள்வதே இல்லை. இப்போது புற வாழ்க்கை குறையும் போது அக வாழ்க்கை கூடும். அப்போ அதை இவர்கள் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அது பொருந்தவில்லை என்று அது அந்த வார்த்தையெல்லாம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. பரதேசி என்று சொல்வார்கள். பரம்பொருள் என்ற நிலையை தேடி அடைபவர் என்ற அர்த்தம். உண்மையான மெய் ஞானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த சமுதாயம் இந்த உலக இயலை பார்த்துவிட்டு இப்படி சொல்வது வழக்கமாக இருக்கிறது. ஒரு ஜோதிடத்தில் கூட இவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? புற வாழ்க்கை, பொருள் வாழ்க்கை நல்லா இருந்தால் அது நல்லா இருக்குதுங்கிறாங்க. அருள் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த ஜாதகத்தை நல்ல ஜாதகம் இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள்.
அப்போ எல்லாத்தையும் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஆக இந்த இரண்டு தன்மைகளையும் உள்ளடக்கியது தான் சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய இறைவெளியாக இருக்கிறது. அங்கு உள்ளடக்கி இருந்தது இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு அது இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இயக்கிக் கொண்டிருக்கிறதா இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது துவைதம் ஆகிவிடும். இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அத்வைதம் என்று ஆகிவிடும். என்னன்னா அதே தெய்வம்தான் இங்கும் இயங்கிக் கொண்டிருக்க, அதுவே தான் இங்கும் இதுவாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதை தவிர அது அங்கிருந்து கொண்டு இதை இயக்கிக் கொண்டு இருப்பது இல்லை. அதனால தான் மகர்ஷி இதை தன்மாற்ற சரித்திரம் என்று சொல்வார்கள். ஆனால் மனித உடல் என்று பார்க்கும் பொழுது இங்கு இயக்கத்தை அந்த அதே ஆற்றல் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த மனித மனம் என்ன செய்கிறது? இந்த புற வாழ்க்கை, பொருள் வாழ்க்கை என்பதில் சென்ற மனம் எதற்காக சென்றது? தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொண்ட அந்த மனம் இந்த பொருள்களிலிருந்து வரக்கூடிய அந்த உண்மையில்லாத, அதாவது ஒரு மயக்க நிலையில் உணரப்பட்ட அந்த உணர்வுதான் இன்பம் என்று மயங்கி அதிலேயே மீண்டும் 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 ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்தில் இப்படி வரும்பொழுது தான் மனித வாழ்க்கை ஒரு துன்பகரமான வாழ்க்கையாக மாறுகிறது. இதை உணரச் செய்து, இந்த இயற்கையின் ஆற்றலை உணரச் செய்து, இயற்கை நீதியை உணரச் செய்து மனிதனை மனிதனாக துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்ததுதான் ஆன்மீகம், மதங்கள். இவை எல்லாமே என்ன சொல்ல வந்தது? இறை உணர்வையும் அறநெறியையும் போதித்து இந்த மனிதர்களை காப்பதற்காக வந்தது. அப்போ இந்த மயக்க நிலையில் இருந்து விடுபட்டு நாம் அந்த உண்மை உணர்வு நிலைக்கு வருவது என்பதுதான் விடுதலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒரு விடுதலை பெறுவதற்காகத்தான் இந்த பயிற்சிகள் அனைத்தும் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆக இந்த நிலையில் நாம் இதை உணர்ந்து தெளியும் பொழுது அதை முத்தி ஞானம் என்றெல்லாம் சொல்வார்கள், வீடு பேர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறோம். வீடு என்றால் இடம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இடம் என்றால் நம்மை தாங்கக்கூடியது என்ற அர்த்தம். இப்போது நாம் ஒரு சேரில் உட்காந்துருக்கோம். இந்த சேருக்கு வலு அதிகமாக, நமக்கு வலு அதிகமானா எது தாங்குகிறதோ தாங்குவதற்குத்தான் வலு அதிகம். அப்போ சேருக்கு வலு அதிகம். இந்த சேர் எங்கே இருக்குது? இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமிக்கு வலு அதிகம். இந்த பூமி எங்கே இருக்குது? இந்த சுத்த வெளியில் மிதந்து கொண்டு இருக்கிறது, உருண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த சுற்றவெளிக்குத்தான் வலு அதிகம். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த வீடு என்பது, வீடு பேறு என்பது என்ன என்று சொன்னால் அந்த முழுமையான அந்த சுற்றவெளி, வெற்றவெளி என்று சொல்லக்கூடிய எல்லையற்ற அந்த சுற்றவெளி இருக்கிறது அல்லவா, அதைத்தான் வீடு, அதை உணர்ந்தவர்கள் வீடு பேர் அடைந்தவர்கள் என்று சொல்வார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே அந்த திருவிளையாடல் படத்திலே ஒரு வசனம் வரும், உங்களது வீடு எங்கே இருக்கிறது? இந்த உலகத்திலேயே பெரிய வீடு நம்ம வீடு தான் என்று சிவன் சொல்வது போல வரும். அப்போ இந்த பிரபஞ்சம், எல்லையற்ற பிரபஞ்சமே வீடு என்ற ஒரு நிலையில் அதைத்தான் வீடு பேர் என்று அழைத்தார்கள். அந்த வகையிலே சுற்றவெளி பால் என்பதை உணர்ந்து அதுதான் நம்முள்ளாகவும் நீங்கிக் கொண்டிருக்கிறது, அதுதான் பிரபஞ்சத்தையும் நீக்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலையை உணர்ந்து நாம் வாழும் பொழுது இந்த மயக்க நிலையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு உணர்வு நிலை, உண்மை உணர்வு நிலையில் துன்பமில்லாத வாழ்க்கையை மனிதனால் வாழ முடியும் என்பதற்கான சிந்தனை தான் இன்றைய சிந்தனை. வாழ்க வளமுடன்.